வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்மளோட தமிழ் டிலைட்டோட டிலைட் ரிவ்யூவில் நம்ம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் சொல்லப்போனா இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கவே கூடாது, பார்க்கவும் முடியாது. ஆனால் உங்கள் ஃபேமிலியில் ஒரு 18+ பர்சன்ஸ் இருக்காரு, ஒரு காலேஜ் போகிற டைம்லையோ இல்லை வந்து 12th முடிச்சிருக்காரு, இல்லை வந்து சம்திங் என்ன சொல்கிறது, ஒரு மோர் தென் அந்த ஏஜ் 18 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் இது நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அதுக்கு மீன்ஸ் இப்போ இருக்க ஜென்ரேஷன் இல்லை, இப்போ கரண்ட் ட்ரெண்ட் ஆஃப் பீப்புளாக இருக்க கரண்ட் ஜென்ரேஷன் பீப்புள் வந்து அதுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. கரண்ட் ட்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, இந்த படம் ஃபேமிலியோட தான் பார்க்கணும். ஒரு இன்கேஸ் உங்கள் சன்னோ உங்கள் டாக்டரோ ஒரு 8 இயர்ஸ் மேலே 20 இயர்ஸ் மேலே இருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இது வந்து ஒரு அப்கமிங் ஒரு கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற ஒரு முக்கியமான ஒரு செக்ஸுவல் அவேக்னிங் மூவி. ஒரு 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 செக்ஸ் கல்வி பற்றின ஒரு படம்னு வச்சுக்கலாம். இல்லை அவங்க என்ன சொல்றது, இந்த டைமில் ஒரு ஏஜ் ஆஃப் 18 to 20 அவங்களுக்குள்ள ஒரு டீனேஜ் பீப்புளுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு ஒரு மனமாட்டுதல் இருக்கும், எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், எதை வந்து அவங்க தெரிஞ்சுக்க நிறைய ஆசைப்படுவாங்க, முற்படுவாங்க. இதில் எந்த அளவுக்கு பெற்றோர்கள் வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, நாம் வந்து இதாக இருக்கணும், அவேக்னிங்காக இருக்கணும், நாம் வந்து எந்த அளவுக்கு நம்மளோட பிள்ளைகளை பாதுகாக்கணும்னு இல்லை, எந்த அளவுக்கு அவங்கள வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடந்துக்கணுங்கிறது தான் இந்த படத்தில் முக்கியம் பேசுது. அதான் இந்த படம் தான் த கேர்ள்ஸ் வில் பி கேர்ள்ஸ். அமேசான் பிரைமில் டைரக்டாக ரிலீஸ் ஆயிருக்கு, தேட்டரில் இங்கே ரிலீஸ் ஆகலை, அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆயிருக்கு த கேர்ள்ஸ் வில் பி கேர்ள்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நிறைய உலக விழாக்களில் வந்து நல்ல படத்துக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. எனக்கு இந்த படம் வந்து எப்படி தெரிய ஆரம்பிச்சதுன்னா, கனி குஸ்திரின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின், இப்போ கரண்ட்லி இந்த மாதிரி மூவிஸில் வந்து நல்லா போல்டாக நினைக்கிற ஒரு ஹீரோயின். எனக்கு சரி அவங்களோட படம் போஸ்டரில் பார்த்தோன்னா சரி ஓகே பார்க்கலாம், டெஃபினட்டாக தெரியும் அவங்களோட படம் போஸ்டர் வந்தாலுமே டெஃபினட்டாக இந்த படம் வந்து ஒரு ஒரு சமூக மாற்றத்தை பற்றி தான் பேச போகுது. அட் சேம் டைம் கண்டிப்பாக இது ஃபேமிலியில் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த படத்தில் உட்காந்தேன். ஓகேங்களா. இன்னும் எனக்கு வந்து அந்த ஏஜில் இன்னும் பையனோ பொண்ணோ இல்லை, லக்கிலி இல்லை. மேபி இன் ஃபியூச்சர் வரப்போ மேபி இந்த படத்தில் அவங்க ஏஜ் வரப்போ மேபி அவங்க கூட உட்காந்து பார்ப்பேன் இந்த படத்தை காட்டுறதுக்கு. இல்லாட்டி அவங்களுக்கு வந்து மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா அவனை பார்க்க சொல்லுவேன் கண்டிப்பாக. நீங்கள் வந்து உங்களுக்கு இன்கேஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பார்த்துருங்க படத்தை. ஓகேங்களா. கேர்ள்ஸ் வில் பி கேர்ள்ஸ் வந்து நீங்கள் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டை பெற்றோர்கள் நீங்கள் படம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்குள்ள டிஸ்கஷன் வாங்க. நீங்கள் வந்து இது வந்து உங்கள் என்ன சொல்கிறது, உங்களோட பிள்ளைகளோட பார்க்கணுமா வேணாமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க. நான் சொல்லி நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம், நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க. ஆனால் கம்பல்சரி அவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 18 to 20 இயர்ஸ் மேலே இருந்தால் தான் அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வரதும் புரியும். அட் சேம் டைம் இந்த படம் என்ன புரிஞ்சுக்குவாங்க நம்புறேன் நான். ஸோ இந்த வயசில் தாண்டி தான் வந்து நம்மளாம் வந்திருக்கோம் இல்லைங்களா. ஸோ நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியும். அதுதான் இந்த படத்துலேயும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறது, இப்போ ஒரு படத்தோட ஹீரோயின் அந்த பொண்ணு, புது பொண்ணு நல்லா சூப்பராக நினச்சிருக்காங்க, மீரான்னு சொல்லிட்டு அந்த நேம் ஆஃப் இந்த இதில் டைரக்டர் ரொம்ப அருமையாக இந்த படம் பண்ணியிருக்காரு. அவர்களும் சொல்லியிருக்காரு இந்த படம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து சேமாவே இல்லை, இது வந்து ஒரு மஸ்ட் வாட்சபிள் அண்ட் மஸ்ட் ஷேர் டு எவ்ரி ஒன் அபவுட் த செக்ஸுவல் அவேக்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க அவங்க சுவிட்சர்லாட்டின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே டு என்டையர் தர் க்ரூ அண்ட் எவ்ரி ஒனுக்கு ஒரு படத்தை கைத்தட்டலுங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது, இந்த படத்தோட மேற்பார்வை ப்ரொடக்ஷன்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்தது வந்து அலிவசல் சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி அமேசான் வெப் சீரிஸில் வந்து மிர்சாப்பூர்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு ஹீரோவாக இருந்திருப்பார்ல, அவரும் ரிச்சா சதான்னு சொல்லிட்டு ஒருத்தீங்க. ஸோ ரொம்ப சேர்ந்து தான் பண்ணாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய அப்ளாஸ் வந்துட்டு இருக்கு இந்த படம் பண்ணதுக்காக. ஸோ நம்ம சைடில் நானும் வந்து ஒரு சிறந்த அப்ளாஸ் கொடுக்குறேன். சொல்லப்போனால் இந்த படம் நான் லாஸ்ட் வீக்கே பார்த்துட்டேன். ரிவ்யூ கொடுக்கலாமா வேணாமா எனக்குள்ளே ஒரு தயக்கம் இருந்தது, இல்லைன்னா இல்லை. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் கண்டிப்பாக நான் வந்து பேசணும். எல்லாருமே நம்ம இப்போ நான் சொல்ல மூலமாக ஒரு சில பெற்றோர்கள் பார்த்து அவங்களோட பிள்ளைகளுக்கு கன்வே டேரக்டாக பார்க்குறாங்களா இல்லை இது பண்ணாங்களாங்கிறது சரி அது அவங்களோட விருப்பம். பட் ஸ்டில் இப்படி பண்ணுறப்ப இருந்தால் இந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு 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 உந்துதலாக இருந்துட்டு போகிறேன் இந்த படத்தை கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்த்ததுக்கு. கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து ஐ திங்க் தமிழ் இல்லை, மலையாளத்தில், ஹிந்தியில் ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷில் கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு அதர் லாங்குவேஜ் தெரியாதுன்னா இங்கிலீஷ் நீங்கள் புரிஞ்சுக்கலாம், இல்லை ஹிந்தியில் இருக்குது, மலையாளத்தில் ஆக்சுவலாக அந்த லாங்குவேஜில் இருக்குது. ஸோ மறக்காமல் அமேசான் பிரைமில் இந்த படம் பாருங்கள். படத்தோட கதை
என்ன சொல்லலாம், என்ன சொல்கிறது, ஒரு 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 ஹையர் கான்வென்ட் ஸ்கூலில் ஒரு படிக்கிற ஒரு பொண்ணு, ரொம்ப அதிக புத்திசாலியான ஒரு பொண்ணு. 17 இயர்ஸ் அந்த பொண்ணுக்கு ஆகுது. ஸோ 18 இயர்ஸ் போய் அப்பியர் ஆவாங்க. ஸோ அந்த வயசில் அவங்க நடக்கிற அவங்க மனசுக்குள் நடக்கிற, வயதுக்குள் நடக்கிற என்ன மெச்சூரிட்டியோ, என்ன ஒரு மாற்றம் உண்டாகுமோ அதுதான் அவங்களுக்கு நடக்குது. அதே சேம் அவங்களுக்கு என்ன ஏக்கம், அவங்களுக்கு என்ன வேணுங்கிற நினைக்கிற டைமில் தான் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறாங்க. ஸோ அது அவங்க மூலிமா அடைஞ்சிக்க நினைக்கிறப்ப தான், பட் அவங்க நினைக்கிற மாதிரியே அந்த கூட பாட்டு நினைக்க மாட்டாங்கல்ல. ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. இப்போ இது ஒரு வே ஆஃப் ஸ்டோரி. செகண்ட் ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கனிகுஸ்தரி, அவங்க அவங்களுக்கு ஒரு லைஃப் போயிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு இல்லை, அவங்களுக்கு தேவை அட்டென்ஷன். ஸோ அந்த யாரும் கொடுக்காதப்ப இந்த பையன் கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது. ஸோ அதனால அவங்க என்ன எந்த அளவுக்கு அவங்க இந்த அந்த என்ன சொல்றது, நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட்கிட்ட எந்த அளவுக்கு அவங்க நெருக்கமாக இருக்காங்க. நெருக்கமாக இல்லை, படத்தில் ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப ஒரு சின்ன ஒரு லேயராக காட்டியிருப்பாங்க. மேபி அது படம் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும் என்ன விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னு பாருங்க. மூணாவது அந்த பையனை அடித்த ஒரு பையன் ரொம்ப அருமையாக பண்ணிப்பார் அவரும். ஸோ இதெல்லாம் அவங்க சின்னதாக ஒரு 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 மெசேஜ் சொல்ல வர்றாரு டைரக்டர். ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், உங்களுக்கு, எனக்கு, எவ்ரி ஒன் இந்த ஹூ ஆர் இன் த வேர்ல்ட், நாட் ஒன்லி பர்சன், இட் மைட் பி அனிமல் ஆர் டு எனி ஒன், எல்லாருக்குமே ஒரு கீ இருக்கும். கரெக்டுங்களா? அந்த ஒரு கீ, அந்த ஒரு பாயிண்ட், எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும், இந்த விஷயத்தால தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கீ இருக்கும். அந்த கீ மட்டும், இப்போ எனக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு என்ன விஷயத்தை நான் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எனக்கு மூவி பற்றி பேசினா ரொம்ப பிடிக்கும், மியூசிக்ஸ் பற்றி பேசினா ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி மூவிஸ் போகிறதோ இல்லை அதை பற்றி விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கீ பாயிண்ட்ஸ் பற்றி என்ன டிஸ்கஸ் பண்ணுறப்ப நான் கூட ஒன்றிடுவேன்ல. ஸோ அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் அ கீ பாயிண்ட். அந்த கீ பாயிண்ட் தெரிஞ்சதுன்னா அவங்களை ஈஸியாக மடக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் நம்ம ஹீரோவோட ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட் தான் இந்த டைரக்டரோட பாயிண்ட்டும் கூட, அதுதான் இந்த கதையோட நாட்டும் கூட. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்டையர் ஸ்டோரியை பண்ணியிருப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. எஸ், படத்தில் நிறைய அடல்கடன் இருக்கு, காட்சிகள் இருக்கு. பட் ஆனால் எதுவுமே விசுவலைஸாக இல்லை. ஸோ அது வரைக்கும் விசுவலைஸானா ரொம்ப மோரோவர் விசுவலைஸாக நம்ம இங்கிலீஷ் படங்களில் பார்க்குற மாதிரியோ இல்லை அதர் படங்கள் பார்க்குற மாதிரியோ நியூட் சீன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், இந்த படத்தை 18 இயர்ஸ் மேலே தான் கம்பல்சரி பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியோட பாருங்கள். ஃபேமிலியோடனா 18 இயர்ஸ் மேலே அவங்க பண்ணணும் சொன்னால் டாக்டர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் பார்த்துட்டு, அஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் 2 பேரும் பார்த்துட்டு, தென் உங்களுக்கு பாசிபிள் இருந்தால், நீங்கள் அந்தளவுக்கு க்ளோஸ் இல்லை, அந்தளவுக்கு இது நீங்கள் உங்கள் பையனுக்கு பொண்ணுக்கோ சொல்லி புரிய வச்சு முடியும்னு நினச்சா நீங்கள் பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் ஒட்டுக்காக பாருங்கள். இல்லை அப்படின்னா அவங்க தனியாக பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா இது வெரி இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் டு பி செட் டு த வேர்ல்ட் டூ. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ஐ திங்க் இந்த படம் பிடிக்கும் நம்புகிறேன். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் நம்ம கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்கில் கொடுக்கலாம். இல்லை நம்ம யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொடுக்கலாம். மீண்டும் அடுத்த இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை பற்றி நம்ம மீண்டும் நிறைய படங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த டிலைட் ரிவ்யூ பக்கத்தில். அண்டில் தென், வணக்கங்க.